இங்க கொட்டிட்டேன், இப்ப திருப்பி கொட்டுவா. நல்லா கொட்டுங்க, துப்புங்க, நக்குங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. அப்படிதான் சொல்லுவேன். பிக் பாஸ் சீசன் 9ல பார்வதியோட பேச்சு ஆரம்பத்துல இருந்தே கேவலமா தான் இருக்கும். அது இப்ப வர வர ரொம்ப கேவலமா போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரிலாம் அத்துமீறி பேசுறதுக்கு முன்னாடியே எல்லோ கார்டு குடுத்து பயமுறுத்தி வச்சிருந்தா கொஞ்ச நாச்சும் இவ்வளவு கேவலமா பேசாம இருப்பாங்க. வாரம் விஜய் செல்வன் மிச்சர மின்னுட்டு பிக் பாஸ் டீம் சொல்றதை அப்படியே ஒப்பிச்சிட்டு போறாரு. ஒரு நிமிஷம் ஐயா, நக்குன்றாங்க, வளர்ப்பு சரியில்லைன்றாங்க, பக்ஷரோன்றாங்க, நான் ஏன் உட்காரணும்? வளர்ப்பு சரியில்லைன்னு பார்வதியை பார்த்து தான் பல பேர் கேட்கணும். பிக் பாஸ் வீட்ல பார்வதி சபரிய கிரஷ்னு சொன்னா, அதுக்கப்புறம் FJ-வோட கவட்டைக்குள்ள கையை விட்டு அமுக்கியிருக்கா. கானா வினோத்தை நாட்டுக்கட்டைன்னு சொன்னா, பிரஜனை சைட் அடிக்கிறேன்னு சொல்லியிருக்கா. அரோராவை வெறுப்பேத்திற்கு துஷார் சின்ன பையன் அவனையே போய் கட்டி பிடிச்சிருக்கா. திவாகர் வந்து பார்வதியை தடவின போது அதையும் அலோ பண்ணியிருக்கா. இந்த மாதிரியான ஒழுக்கங்கட்ட செயல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் அவ சொல்றது அண்ணன் தம்பி அப்படின்றது. இவ்வளவு பண்றதை பார்த்துட்டு இவளுக்கெல்லாம் எவன் தான் ஓட்டு போறான்னு தெரியல. இவளுக்கு ஓட்டு போடுறவங்கள முதல்ல செருப்பால் அடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.